வணக்கம். இந்த வீடியோ வந்து போர்டில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். பட் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வேலை, ஒரு ட்ராவலில் வந்தோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல ஹோட்டல் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மணி 11 ஆச்சு. இன்னும் சாப்பிடல. சரி, இந்த கேப்பில் ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் வந்து சார் ஓகே சார், சூப்பர் சார், இந்த உங்களோட டெடிகேஷன் சார் அப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. இல்லை, நான் சொன்னேன் ஒரு ஃபேக்ட். நானும் நம்ம கேமராமேன், எடிட்டர், டிசைனர் எல்லாமே ஒருத்தர் தான். ஓகேங்களா? சரி, 2 பேர் வந்தோம் ஒரு முக்கியமான ஒரு வேலை விஷயமா. சரி, ஒரு 10 நிமிஷம் டைம் கிடச்சிதுங்களா? ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் அதை போர்டில் சொல்லணும்னு நினச்சேன், அது முடியல. பட் பரவாயில்ல. என்ன அப்படின்னா, ஏன்னா அந்த எடிட்டர் என்ன பண்ணுவார்னா, அந்த போர்டில் எழுதுறதுல அவரே எழுதிக்குவார். அதனால் சொல்லிடுவோம் என்ன அப்படின்ட்டு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பக்கம் இருந்தேன். எல்லாமே பண்ணியிருக்கேன். ஈக்விட்டி பண்ணியிருக்கோம், ஃபியூச்சர்ஸு, ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். லாஸும் பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கோம். முதல்ல ப்ராஃபிட் பண்ணோம், அப்புறம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம், லாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் பண்ணோம். அது ஒரு டைப், அது ஒரு டைப்புங்க. அதே மாதிரி ஃபாரெக்ஸ்லேயும் இதே தாங்க. ஃபாரெக்ஸ்லேயும் வந்து முதல்ல அதிகப்படியான ப்ராஃபிட் பண்ணோம், அப்புறம் லாஸு, அப்புறம் வருது. பட் ஆஃப்டர் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஃபாரெக்ஸ் தான் பண்ணிட்டுருக்கேன். அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல வேணாம், ஃபாரெக்ஸ் பண்ணிகிட்ருக்கிற உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இந்த செப்டம்பர்லேருந்து மார்ஜின் அதிகம் பண்ணுறது, அப்புறம் யூஸ்வலாக சொல்லப்போனால் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நான் போக விரும்பலை. ஏன்னா ஒன்று ஏற்றி ஒன்று இறக்க நான் விரும்பலை. ஏன்னா நம்ம கற்றுக் கொடுத்தது ஸ்டாக் மார்க்கெட் தான். அதனால் அங்கே எப்போவுமே அதுக்குன்னு ஒரு மரியாதை எப்போவுமே இருக்குது. பட் அதில் இல்லாத என்ன ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு 5 பாயிண்ட் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க, எனக்கு வந்து ஒரு பக்கம் வேலை செய்கிறது பிடிக்காது. ஏன் அப்படின்னா, 9 மணிக்கு வா, 10 மணிக்கு வாம்பான், 5 மணிக்கு முடிச்சிடும், அப்புறம் ஒரு 6 மணி 7 மணி, அந்த மாதிரி ஒரு டைம் லிமிட் எப்போவுமே இருக்குது. பட் இந்த இடத்துல நோ டைம் லிமிட்டுங்க. அதாவது 24 ஹவர்ஸ் மார்க்கெட். இப்போ ஒரு சில கிரிப்டோ ப்ரோக்கர்ஸ் எல்லாம் எடுத்துக்கேன் அப்படின்னு சொன்னால் சாட்டர்டே சண்டேவும் மார்க்கெட் இருக்குது. பட் அந்தளவுக்கு நம்ம போவேனா, வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு வேலையே இல்லை, வெளியே கூட போவேனா அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மார்க்கெட் சூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டுங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த டைம் செஷன் எந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோ டைம் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, மண்டே அதிகாலை 3:30 மணிக்கு 2:30 மணிக்கு ஆரம்பிக்கிற மார்க்கெட் சனிக்கிழமை 2:30 மணி 3:30 மணி வரைக்கும் இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் இந்த ஆஸ்திரேலியா மார்க்கெட்லேருந்து, என்எஸ்டி மார்க்கெட்லேருந்து, மீன்ஸ் நியூசிலாந்து, அதாவது ஆஸ்திரேலியான்னு சொன்னால் ஏயுடி பேர்ஸு, என்எஸ்டி பேர்ஸு, அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா இந்த சிங்கப்பூர், அப்புறம் நம்ம ஏஷியா, அப்புறம் அப்படியே அடுத்து லண்டன், யூஎஸ். ஸோ இந்த டைம் ஜோன் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அண்டு நல்ல மூமெண்ட், நல்ல ப்ராஃபிட் பண்ணக்கூடிய டைம்னா அதிகாலை 4-4:30 மணி, அதுக்கப்புறம் ஒரு மதியம் 1-1:30 மணி லண்டன் டைம், ஈவினிங் 6 o'clock. ஒரு 3 மேஜர் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈவினிங் 6 o'clock மேலே எல்லா பேர்ஸுமே நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நைட் 10 மணிக்கு மேலே இன்னும் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் நியூஸ் எதுவும் இல்லைன்னா ரொம்ப கன்சல்டேட் ஆகிட்ருக்கும். ஸோ இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, ஒருவேளை தூக்கம் வரலையா, நைட் 10 மணிக்கும் ட்ரேட் பண்ணலாம். 10 to 12, 1, 2 எப்போ வேணால். மதியம் நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குதா, 1 மணி லஞ்ச் டயத்தில் பண்ணலாம். அதிகாலையில் நேரத்தில் எந்திரிக்கிறோமா, ஒரு ஜிம்முக்கு போகிறோமா, வாக்கிங் போகிறோமா, ஹெட்ஃபோனை போட்டுட்டு மொபைலை பார்த்துட்டு கூட போகலாம். ஸோ எல்லாத்துக்குமே, எந்த வேலை செஞ்சாலும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எல்லாத்துக்கும் அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? யார் வேணால் எப்போ வேணால் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி தான், எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். நம்ம பிஸ்னஸ் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஃபாரெக்ஸ். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த டைம் தான். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா மார்ஜினுங்க. பொதுவாகவே கடன் இல்லாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நமக்கும் யாராவது கடன் கொடுத்தாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பிடிக்க முடியாது, அது வேறு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஈக்விட்டி, கமாடிட்டி, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இந்த 2 times 3 times மார்ஜின் எக்ஸ்போஷர் அப்படிம்பாங்க, லிவரேஜ்னு கூட சொல்லுவாங்க. ஃபாரெக்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா 100 times 200 times 500 times. ஏன் எனக்கு தெரிஞ்சு நான் எஃபிஎஸில் இந்த $5 போட்டு $100 பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த அக்கௌண்ட்டில் மட்டும் எனக்கு வந்து 3000 times கொடுத்தாங்க. ஆனால் எப்படி கொடுத்தான் அப்படிங்கிறதெல்லாம் வேறு. பட் நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3000 times மார்ஜின் வச்சு பண்ணோம். ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப இது. ஆனால் அதுலேயும் நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும், அது வேறு. ஓகேங்களா? ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட் எனக்கு ரொம்ப, எனக்குன்ட்டு இல்லை, ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஆளினால் அழகுராஜாங்கிற மாதிரிங்க. அதாவது நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணுமா பண்ணலாம், கரன்சி பண்ணுமா பண்ணலாம், இண்டெக்ஸ் பண்ணுமா பண்ணலாம், கமாடிட்டி பண்ணுமா, இது எல்லாமே சேர்ந்த ஒரே இடம் தான். இதுக்காக அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த டயத்துக்கு அந்த டயத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இந்த எல்லாத்தையும் நம்ம ஒரே பிளாட்ஃபார்மில் பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க, ஒரு சில புரோக்கர்ஸ் அலோவ் பண்ணல, ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து ஈக்விட்டிக்கும் கமாடிட்டிக்கும் ஒரே மார்ஜின் தராங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இதில் ஒரே மார்ஜினில் நான் வந்து பண்ணலாம். அதில் தான் ஒரு இது நான் சொல்லியிருப்பேன் பார்த்திங்கன்னா, டெஸ்லா சொல்லியிருப்பேன். $200-300 அது $3000 கிட்ட 2700 போய் அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் அப் எல்லாம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச அப்போது டெலிகிராமில் இருந்தவங்கலாம் வந்து அதை ஃபாலோ பண்ணி நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. மேபி 1 இயர்க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஸ்டாக்கு, இண்டெக்ஸு இதெல்லாம் வந்து பண்ணலாம். அப்புறம் 4வது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட்ஜிங். இந்த ஹெட்ஜிங் பற்றி நம்ம ஒரு இது சொல்லியிருப்போம். அதாவது ஹெட்ஜிங் இஸ் ஈக்குவல் டு நோ ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது நோ ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்துருவோம். ஓகேங்களா? பட் இதே இடத்துல இந்த எக்ஸ்பைரிங்கிற பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணிடுறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இண்டெக்ஸோ ஒரு கரன்சியோ நீங்கள் வந்து ஒரு பை பண்ணுறீங்க. ஸ்டாப் லாஸுக்கு பதில் அந்த இடத்துல பைக்கு பதிலாக செல் போட்டிங்கன்னா மற்ற மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஆகும், ஆர்டர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஒரு பை பண்ணியிருக்கோன்னா அடுத்து நீங்கள் செல் அது ஆர்டர் க்ளோஸ் நில். இப்போ நீங்கள் பை பண்ணிட்டீங்க, மார்க்கெட் கீழே வருது, ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம், ஹிட் ஆகுது, திருப்பி மார்க்கெட் மேலே போகும்போது நம்மளோட மைண்டு என்ன ஆகுனா, கம்முன்னு இருந்திருக்கலாமே, பை வச்சுருந்துருக்கலாமே, எதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டோம். அந்த ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம தெரிஞ்சே ஒரு ப்ராடக்டை அதிக விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு எழுதி கொடுக்கறது தான் ஸ்டாப் லாஸ். இது வந்து இது மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அண்டு இந்த எக்ஸ்போஷர், நம்ம எடுக்கிற மணி மேனேஜ்மெண்ட்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பற்றி தெரியும், எங்கே போடணும் போடக்கூடாதுன்ட்டு. புதுசாக இருக்கிறவங்க இது என்னங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அடுத்தடுத்து நம்ம டெக்னிக்கல் பற்றி பேசும்போது, மார்க்கெட்டில் ஆர்டர்ஸ் பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணுறேன், நான் பை பண்ணிடுறேன். மார்க்கெட் கீழே போகுதுங்கிறதுக்காக செல் பண்ணிடுறேன். என்னது பை தனி ஆர்டர், செல் தனி ஆர்டர். இப்போ ரெண்டும் ஹெட்ஜ் ஆயிடுச்சு. மற்ற மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆகிற மாதிரி எனக்கு இங்கே வந்து லாஸ் புக் ஆகலை, பட் ஸ்டில் ஹெட்ஜிங்கில் இருக்குது. இப்போ மார்க்கெட் கீழே போய் ஒரு ரிவர்ஸ் வருதுன்னா செல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு பை ஓரளவுக்கு வந்தாலே நான் க்ளோஸ் பண்ணிட்டாலே நான் வந்து ப்ராஃபிட்டில் வந்துடுவேன். அதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போய் பை ப்ரைஸை தாண்டி போகும்போது இன்னுமே நல்ல ப்ராஃபிட் வரும். அந்த நெகட்டிவுக்குள்ளே போகாது. நெகட்டிவை பார்க்கும்போதே மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். இதை தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் மைனஸ் பார்க்க உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு நர்வஸ் ஆயிடுவோம் நம்ம. ஸோ சைக்கலாஜிக்கலாக இது இந்த இடத்துல இது கரெக்டாகும். அண்டு நீங்கள் எடுக்கிற ஆர்டர்ஸ் வந்து நான் எப்போ க்ளோஸ் பண்ணலாம், பையும் செல்லையும் எத்தனை நாள் வச்சுக்கலாம்னு நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது எனக்குங்கிறத விட நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சந்தானம் மாட்டம் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நாள் வேணாம். இது வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ரொம்ப அடிக்கடி இந்த ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க மற்ற இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 4th பாயிண்ட். அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டுங்க, நம்மளோட 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆனால் இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்கன்னா, மற்ற மார்க்கெட்டை விட்டுட்டு இங்கே வந்துடுவீங்க. இது இன்னும் சொல்லப்போனால், ஒரே வரியில் சொல்லப்போனால், அமெரிக்காவில் வேலை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் விருப்பம் தான். ஆனால் எத்தனை பேர் அமெரிக்கா போகிறாங்க, எத்தனை பேர் அங்கே வேலை செய்கிறாங்க, அதை தாண்டி அங்கே எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மி. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா 1%, 2% கூட இருக்காது. பட் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஎஸில் வேலை செய்கிறக்கு சமம், யூஎஸில் பிஸ்னஸ் செய்கிறக்கு சமம் அப்படின்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா அப்படின்னா வேறு வழி இல்லைங்க, நம்பி தான் ஆகணும். நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த பணம், இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து டாலரில் வரும். அப்படி இந்த இடத்துல இப்போ லாஸும் டாலரில் தானே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கரெக்ட். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பேசுவோம், நெகட்டிவ் அப்புறமா பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சம்பாதிக்கிற ப்ராஃபிட் எல்லாமே இப்போ வேற மற்ற மார்க்கெட்டில் ஒரு $100 சம்பாதிக்கிறதுக்கு இங்கே $100 சம்பாதிக்கிறதுக்கும் நேரம், உங்களோட உழைப்பு எல்லாம் ஒன்று தான். உங்களோட நாலேஜ் எல்லாமே இங்கே வந்து ஈக்குவல் தான். பட் இந்த இடத்துல 100, இந்த இடத்துல $100. அது ரூபாயாக இருக்கலாம், ரிங்கிட்டாக இருக்கலாம், ஆஸ்திரேலியன் டாலராக இருக்கலாம், சிங்கப்பூர் டாலராக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், ஏன் யூரோ வேணால் இருக்கலாம். பொதுவாக கம்பேர் பண்ணோம் அப்படின்னா யூஎஸ் டாலர் இன்றைக்கி $75 இருக்குது, கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. $75 ஒரு ட்ரேடில் என்னால் $75 சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு டாலர் அப்படிங்கிறது அந்த வேல்யூ நினச்சி பாருங்கள். இது 5வது பாயிண்ட்டாக இருந்தாலும் ஒரு பூஸ்ட் கொடுத்ததுங்கிறது இந்த 5th பாயிண்ட் தான். ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க, மற்ற நாடுகளில் இருக்கிறவங்க
எல்லாத்துக்குமே தெரியும். அந்தந்த நாட்டோட வருமானம் அந்தந்த கரன்சி வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். $100 அப்படிங்கிறது வந்து நினச்சி பாருங்கள். ஒருத்தர் சாதாரணமாக $200-300 சம்பாரிச்சு அவரோட மொத்த மாத செலவுமே அதை வச்சு அவர் சமாளிச்சுக்கலாம் மேக்ஸிமமான நாடுகளில், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 5வது பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்க, இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கேப்பு. சரி, நீங்கள் வேறு சொல்லப்போனால் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இப்போ கேட்கலாம், எதுக்கு நீ வந்து காரில் வீடியோ போட்டான்னு. நான் லாஸ்ட் டைம் மாதிரி நான் காரை ஓட்டிகிட்டு போடலைங்க. நம்ம வந்து இப்போ நிப்பாட்டி தான் போட்டிருக்கிறோம். டெய்லி வீடியோ போடணும்னு சொன்னீங்களா, அதனால் ஒரு இது. அண்ட் உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக 5 பாயிண்ட்டோடு முடிக்கலான்னு நினச்சேன். இன்னொரு போனஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஆனால் இந்த 6வது பாயிண்ட் நம்ம தான் இந்த 3, 6, 9 தான் சில ரகசியங்கள் இருக்குது. இந்த 6வதுலேயும் ஒரு ரகசியத்தை வச்சுருவோம். இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 100%. இதை வந்து இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவும் போட போகிறேன். ஏன்னா இது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. ஆனால் இது வந்து ஃபாரெக்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த பாயிண்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் புரியாது. அப்படி என்னடா அந்த 6வது பாயிண்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது நம்ம எல்லோரும் ட்ரேட் எதுக்கு பண்ணுறோம்? ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. எவ்வளோ பேர் ப்ராஃபிட் பண்ணுறோம், எவ்வளோ பேர் லாஸ் பண்ணுறோன்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா, லாஸ் பண்ணுறவங்க தான் அதிகம் இன்ன வரைக்கும். ப்ராஃபிட் பண்ணுறவங்க குறைவாக இருந்தாலும் அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. டெய்லி போராட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லாமல் சும்மா உட்கார்ந்த இடத்துலையே டெக்னிக்கல் இல்லை, ஃபண்டமெண்டல் இல்லை, எதுவுமே கிடையாது, சிம்பிளாக மாதம் ஒரு 3% 4% சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது இந்த மார்க்கெட்டில் மட்டும்தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லை இது மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்கே, ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ் இருக்குது. திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் அங்கே லாஸ் வர வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹமாம் சோப்பில் 2 பூச்சி சாகாது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் 2 கிருமி, அதில் வாய்ப்புகள் இருக்குது. பட் வேறஸ் இதில் 100% லாஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாதுங்க. 100% ப்ராஃபிட் தான். இப்போ இந்த 6வது பாயிண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் இதைத்தான் கேட்பீங்க, கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுவீங்க. பட் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கண்டிப்பாக நான் அதை பற்றி போட்டுறேன். பட் இப்போதைக்கு இந்த 6வது பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நோ லாஸ், 100% நோ லாஸ். திஸ் இஸ் 6th பாயிண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் இதை பற்றி எலாபரேட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் அப்போ டெக்னிக்கல்ஸ் படிக்க வேண்டாமா, ஃபண்டமெண்டல்ஸ் படிக்க வேண்டாமா அப்படின்ட்டு போவேன்னா, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணணும். பட் பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மிங்க. 2% 3% இவ்வளோ தான் வருமானம் வரும் உங்களோட மொத்த இன்கமுக்கு. ஃபாரெக்ஸில் வந்து அது ரொம்ப கம்மிங்க. அதனால் இப்போதைக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். தொடர்ந்து நம்ம வந்து ஃபாரெக்ஸ் பற்றின இந்த பிப் வீடியோ, பேசிக் சிலது, அந்த ஸ்வாப்பு, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்த பின்னாடி இந்த வீடியோ நான் போட்டேன் அப்படின்னா அப்போ தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு ஜஸ்ட் இதை வந்து தெரிஞ்சுங்க. ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக உங்களுக்கு ஒரு போனஸாக நான் ஒரு பாயிண்ட் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதோட இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட் எல்லாமே கம்ப்ளீட்டடுங்க. ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், டெக்னிக்கல், இந்த 5 வீடியோஸ் வந்து ஒரு பேசிக்காகவும் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் இருக்கும். இதுக்கு கீழே தான் பேசிக் வரும், ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இதுக்கு கீழே ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு செக்மெண்ட் பற்றியும் பிரித்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து போடுவோம். அதுக்கப்புறம் அதோட ப்ளேலிஸ்ட்டு நம்ம உங்களுக்கு ரொம்ப நீட்டாக நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் போன தடவை என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த ப்ளேலிஸ்ட்டு வீடியோ அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த கமெண்ட்ஸை பார்ப்போம், என்ன போடணுமோ அதை அப்படியே அதை வந்து போட்டுருவோம். பட் இந்த வாட்டி கமெண்ட்ஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்க, அடுத்தடுத்த வீடியோ கேட்குறீங்க, இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆர்டர் வச்சுருக்கிறோம், அந்த ஆர்டர் படியாக போயிட்டுருக்கோம், ஓகேங்களா? சரிங்க, அடுத்த ஒரு வீடியோவில் போர்டோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.